இட்டாலியன் ஃபிலிம் டைரக்டர் ஃபெடரிகோ ஃபெலினியோட படம் தான் தி 8.5. 1963 வெளிவந்த ஒரு மெட்டாஃபிக்ஷன் ஜானர் கொண்ட படம். நிறைய பேர் இதை காமெடி ட்ராமான்ற ஒரு கேட்டகரியில் சொல்லிட்டு வராங்க. நம்ம அப்படி இந்த படத்தை நம்ம பார்த்தோம்னா புரிஞ்சிக்க முடியாது. மெட்டாஃபிக்ஷன் அப்படின்றது ஒரு படத்துக்குள்ளே ஒரு இன்னொரு படம் போகிற மாதிரி. ஸோ அந்த படம் இந்த படத்தை ஒரு ஆய்வு செய்யும். ஸோ தட் அந்த படத்தை பற்றின ஒரு வியூ அந்த படத்தில் போயினே இருக்கும், ஒரு 2 படம் போகிற மாதிரி. அதனால் ஆடியன்ஸ்க்கு நம்ம கான்ஷியஸாகவே ஒரு படத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் க்ரியேட் ஆகும். 2வது, இந்த படத்தோட டேரக்டர் தன்னை இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பயன்படுத்தி அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ தட் இதை செமி ஆட்டோபயோகிராஃபிக்கலாகவும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டேர்ம் இந்த இதில் கொண்டு வந்தாகணும். அண்ட் இதனால தான் இதுக்கு மெட்டாஃபிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. இது பல உலக சினிமாவை புரட்டி போட்டு பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நம்மளுடைய டேவிட் லின்ச் எடுத்த மஹாலாண்ட் டிரைவுக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு முன்னோட்டமாகவும் ஒரு எக்ஸாம்பிளாகவும் எப்படி எடுக்கணுன்ற ஒரு ஐடியாவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்குன்னு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. இப்போ இந்த படத்தை பற்றின ஒரு சும்மா அதோடைய கதை, அதோட ஓவர்வியூ என்னன்னு பார்த்துருவோம். கியூடோ அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டர். ஸோ இவர் ஆக்சுவலி ஒரு ஃபிலிம் டேரக்டராக இருக்கார். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டரை பற்றின ஒரு படம் தான். ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டர்ஸ் பிளாக் வந்துடுது. ஸோ டேரக்டர்ஸ் பிளாக் அப்படின்றது எப்படி ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் மாதிரியோ ரீடர்ஸ் பிளாக் மாதிரியோ நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி அண்ட் நம்மளுடைய அந்த ஃபோக்கஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் நம்மளால் யோசிக்க முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் அவர் ஒரு படத்தில் கமிட் ஆகிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு கதை. ஸோ இந்த படம் முழுக்க பார்த்திங்கன்னா இல்யூஷன், மெமரி, ஃபேண்டசி, ரியலிசம் இதெல்லாமே கலந்த ஒரு கலவை. இதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம சாப்டர் வைஸ் பார்த்துட்டு வரலாம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபெமினிசம், ஆன்டி ஃபெமினிசம். ஸோ கியூடோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பல ப்ராப்ளம்ஸுக்கு தீர்வாகவும் அதை ப்யூரிஃபை பண்ணுறவங்களாகவும் இருக்கிறது பார்த்திங்கன்னா விமன் தான். ஸோ கியூடோவுடைய ஒய்ஃப் லூசியா இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் பல பெண்களோட இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காதனால ஒரு சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பட் இவருக்கு அது ஒரு பொண்ணோட முடிஞ்சிடக்கூடாது, நம்ம ஒய்ஃபோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பல பெண்களோட இருக்கிறது அவரோட நேச்சராகவே இருக்கும். இப்போ சில உமன்ஸ் கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ லூசியா அவங்களோட ஒய்ஃப், அப்புறம் சரையினா டான்சிங் லேடி. ஸோ அந்த டான்சிங் லேடி பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய செக்ஸுவல் டிசைராக அந்த லேடியை பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டஃபராக சொல்லப்படுது. அண்ட் அவங்களோட மதர், அப்புறம் கிளாடியன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ். இவங்க பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான உமனாக யாராவது இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அது அவருக்கு இவர் தான், கிளாடியான ஒரு ஆக்ட்ரஸ் தான். பட் இவங்க உங்களால் நீங்கள் ரியாலிட்டியில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவருடைய ஃபேண்டசியில் மட்டுமே போகிறவங்க ஒரு ஐடியலான ஒரு உமன் இவங்களுக்கு. அப்புறம் கிளார்லா அப்படின்ற இன்னொரு உமன். இவங்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ இவர் ட்ரெயின் பிக்கப் பண்ணி ஒரு ஹோட்டல் ரூமில் தங்க வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் இவங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் மாதிரி. இவங்களுக்குலாம் ஆல்ரெடி ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கியூடோடைய லைஃப்பில் கிராஸ் பண்ண உமன்ஸ். இப்போ ஒரு சைல்டுஹுட் மெமரி சீன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பெஸ்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை நிறைய பேர் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற பெண்கள் மெய்டாக பார்த்துக்கிட்டு வருவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கியூடோவை ரொம்பவே கேர் பண்ணி அன்பாக டேக்கர் பண்ணி எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு வருவாங்க. ஸோ அதே லொக்கேஷனில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹராம் ஃபேண்டசின்னு சொல்லிட்டு ஒரு சீனும் நடக்கும். அந்த சீன்லையுமே பார்த்தீங்கன்னா பல பெண்கள் இதுவரைக்கும் ஒரு லைஃப்பில் பார்த்த எல்லா பெண்களும் இப்போ நான் சொன்ன அவங்க எல்லாருமே வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவரை ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த சைல்டுஹுடைய சீனும் இந்த ஹராம் ஃபேண்டசி சீனுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேம் லொக்கேஷன் அண்ட் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அண்ட் 2வது, இவர் லைஃப்பில் உமன் எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாகவும் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு இதில் புரிஞ்சிடும். அவருடைய நல்ல விஷயங்கள்லேருந்து கெட்ட விஷயம் வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியிலேருந்து. ஸோ அவருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கணும், ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும்னாலுமே உமன் கிட்டேருந்து வந்தால் தான் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்க லைஃப்பில் உமனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா லூசியா கேரக்டர் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இவருக்கு மதர் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு மெட்டஃபரிக்காக சில இடங்களில் நமக்கு தெரிய வரும். அதாவது கியூடோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அது முக்கியமாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பல உமன் அந்த ஹரம் ஃபேண்டசி சீனில் கேமரா மூமெண்ட்டில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒய்ஃப் லூசியா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் என்னோட கியூடோவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் துணி துவைக்க கேஷுவலாக போவாங்க. அப்போ ஒரு ஸ்பாட் லைட் அவங்க மேலே எரியும். அது ஸ்டேபிளாக ஒரு ஒயிட் ஷாட்டில் இருக்கும். இவ்வளோ நேரம் ஒரு மூமெண்ட்டில் காட்டின ஒரு ஷாட் அங்கே மட்டும் ஒரு ஸ்டேபிளாக காட்டப்படும். அண்ட் 2வது இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
அவங்க அம்மா வந்து ஒரு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுமே இல்லாமல் லூசியா வந்து அப்படியே வந்து கொடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்புவாங்க. ஸோ அந்த இன்டர்கட் ஷாட் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வந்து லூசியா வந்து இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா மாதிரியும் ப்ளஸ் இவனை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்ட ஆளாகவுமே இருப்பா. பட் அது வந்து ஃபேண்டசியில் மட்டுமே தான். இது ரியல் லைஃப்லேயும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கியோட வந்து சொல்லுவார். ஆன்டி ஃபெமினிசம்னு சொல்லிட்டு நான் ஏன் இந்த படத்தை சொல்கிறேன்னா, ஹெராம் ஃபேண்டசி சீனில் கியூட வந்து ஒரு வயசான பொண்ணை நீ மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். அண்டு பல பெண்களை வந்து ரொம்பவே கமாண்டே நடத்துவார். ஸோ அது வந்து இந்த காலத்துக்கு கொஞ்சம் டாமினேட்டிங்கான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது காரணமாக ஒரு முரணாக வந்து பார்க்கப்படுது. சாப்டர் 3 எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அண்ட் அப்சர்டிசம். ஒரு கலைஞனுக்கு ஃப்ரீடமும் மென்டல் காம்னஸும் ரொம்ப முக்கியம். ஆர்ட் அப்படின்றது 9 to 5 ஜாப் மாதிரி பண்ணுற வேலை இல்லை. அப்படிங்கிறம்போது இவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே க்ரியேட்டிவ் பேரலைசிஸ் ஏற்படுது. டைரக்டராக அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இந்த சமயத்தில் ஒரு படத்தில் வர அவன் கமிட் ஆகிருக்கான். ப்ளஸ் படத்தில் இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாம் இவங்கிட்ட வந்து நான் வந்து என்ன ட்ரெஸ் போடணும், என்னோடய சீன் எப்போ வருது, நான் இதை பண்ணவா, நான் அதை பண்ணவா அப்படின்னு பல கேள்விகள் கேட்குறாங்க. இது பார்த்தாது நம்ம ப்ரொடியூசர் வேறு ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்டு அங்கே இருக்கவங்களும் இவங்ககிட்ட பல கேள்விகள் கேட்குறாங்க. இதெல்லாம் இவனுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி நம்ம ஏன் இதை செய்யணும், நம்மளை யாருமே இங்கே யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம வாழ்கிறதுக்கு அர்த்தம் தான் என்ன, நம்ம டேரக்டராக நம்மளால் வேலையை ஃபோக்கஸ் பண்ண முடியல, ப்ளஸ் ஒரு அர்த்தம் இல்லாத இந்த மனுஷங்களை சுற்றி நம்ம ஏன் ஒரு வாழ்க்கையை வாழணும், நம்ம இதுவே ஒரு வேறு வேலை பண்ணோம்னா சந்தோஷமாக இருப்போமா அப்படின்னு அவனுக்கு ஒரு இருத்தியல் கேள்வியும் அர்த்தமற்ற இந்த மக்களை பற்றின ஒரு பார்வையும் அவனுக்கு இருக்குது. இதுதான் வந்து இந்த படத்துடைய ஒரு சென்ட்ரல் கோர் ஐடியா கியூடோவுக்கு. சாப்டர் 3 சிம்பாலிசம். ஸ்பாஸ் டீம் சீன் அப்படின்னு ஒரு சீன் வரும். அந்த இடத்துல வந்து அந்த படத்துடைய குரூ மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்டீமுக்கு வந்து அந்த ரூமுக்கு போவாங்க. அந்த ரூம் ஆக்சுவலி வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு இடமா இருந்தாலும் ஒரு க்ளோஸ்டு ரூம் அப்படின்றதுனாலையும் அது வந்து நம்மளுடைய கியூடோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விதமான ஒரு கண்ட்ரோல் ஆஃபீஸ் லைஃப், அப்புறம் அந்த ஃபாக் அதை சுற்றி இருக்கிறது வந்து அவனை வந்து ஒரு மாதிரியான ஒரு குழப்பமான நிலையிலையும் தான் வந்து ஒரு இடத்துல வந்து தேங்கி இருக்கிறான் அப்படின்றதையும் உணர்த்துறது தான் அந்த ஒரு சீன். அடுத்து செகண்ட் சீன் வந்து ஸ்பேஸ்ஷிப் அப்படின்ற அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய மாபெரும் ஸ்ட்ரக்சர் அடைக்கப்பட்ட அந்த ஒரு சீன். அதுதான் நம்மளுடைய கியூடோவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அவரால் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால செய்ய முடியாமல் போயிடும். அடுத்து த ஸ்டாச்சு ஆஃப் வெர்ஜின். இந்த ஸ்டாச்சு வந்து அந்த சைல்ட்ஹுட் சீனில் வரும். நம்ம வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து ஒரு இன்னோசென்ஸையும் அதுக்கப்புறம் வந்து அவன் செஞ்ச ஒரு பாவத்தையுமே வந்து பார்த்தோன்னா அது வந்து சிம்பாலைஸ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டாச்சு ஆஃப் வெர்ஜின் இருக்கும். நாலாவது வந்து கலர் கான்ட்ராஸ்ட். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணுறதுனால அந்த 2 கலர் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு நினச்சி ஒரு லைட் அந்த ஒயிட் கலர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்டு கிளாரிட்டிக்காக வந்து கியூடோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஒரு பாசிட்டிவாக அது வந்து இருக்குது. அதே ஒரு ஷேடோஸ் வந்து ஒரு கேள்விகளும் குழப்பங்களும் நிறைஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது லைட் அப்படின்றது ஒரு எக்ஸ்டர்னல் விஷயமாக பேஸ் பண்ணி அந்த ரியாலிட்டியை வந்து பேஸ் பண்ணுது. ஷேடோஸ் வந்து அவனுக்குள்ளே இன்டர்னலாக இருக்கக்கூடிய சில பல கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து சொல்லக்கூடியது. இப்போ சில ஆப்ஜெக்ட்ஸ் கூட வந்து இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நமக்கு வந்து சொல்லுது. லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெராம் ஃபேண்டசியில் ஒரு விஸ்லிங் ஹேட் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். ஸோ அதை விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய உமன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய டிசைர் ஆஃப் அவனுடைய ஆசை வந்து அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து அவங்கள நம்ம வந்து பிஹேவ் பண்ணி நம்ம கூட வந்து பழக விடணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல வந்து அதை சிம்பிளைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற கண்ணாடி அது கிட்டத்தட்ட அந்த ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான தாங்க முடியாத அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயங்கள்லேருந்து மீண்டு வருவதற்கும் அதை கொஞ்சம் தூர பார்வையில் பார்த்து அணுகிறதுக்கும் அந்த கண்ணாடி அவனுக்கு தேவைப்படுது. அண்ட் லாஸ்ட் ஒன்
டெலிஃபோன். ஸோ இது வந்து முக்கியமானது. இப்பப்போ அவனுக்கு வந்து அவன் வந்து ட்ரீம் கொள்ள போகிறானோ அப்பப்போலாம் வந்து அவனை ரியாலிட்டிக்கு வந்து வேக்கப் பண்ணி எழுப்பிட்டு திரும்ப வந்து நடமாட வைக்கக்கூடிய ஒரு கருவியை வந்து டெலிஃபோன் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடியா கூட அவன் வந்து ஃபேண்டஸில் இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் தான் வரும். வந்து அவனை வந்து எழுப்பி விட்டுட்டு அவனுடைய மிஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த சீன் அப்போ ஃபோன் ரிங். ஸோ அப்போ ஒரு ஃபேண்டசி சீன் வந்துட்டு போயிட்டு இது வந்து ஃபோன் கால் மூலமாக ரியாலிட்டிக்கு வருவான். அண்ட் லாஸ்ட்டு கன் கிளைமேக்ஸில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் முன்னாடி அவனால் வந்து அந்த பிரச்சனை தாங்கிக்க முடியாமல் டிஸ்கடியில் போவான். ஸோ அந்த டைமில் வந்து அவன் தானே சுட்டுப்பான். பட் அந்த டைமில் அவன் கிட்ட கன் எதுவுமே இருந்திருக்காது. திடீர்னு ஒரு கன் பாப்பாகும். அது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு மெட்டஃபராக தான் அந்த கன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லுது. அது எக்ஸாம்பிள் டு டெத். ஸோ அது வந்து நமக்கு வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து அதை நம்ம பார்க்குறதுக்கு அடுத்த கட்ட ஒரு டிரான்சிஷன் நமக்கு ஏற்படுத்துறதுக்கு அந்த கியூட இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண விஷயத்த வேறு மாதிரி அவன் ஃபேஸ் பண்ண போகிறான்றதை சொல்கிறதுக்கும் அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டஃபராக அந்த டெத்துன்ற விஷயத்த காட்டுறதுக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னுன்றது தேவைப்பட்டுச்சு. சாப்டர் 4 சர்ரியலிசம். ஸோ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கியூட வந்து ஒரு கார் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ அவன் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து இருக்க முடியாமல் வெளியே வரலான்னு ட்ரை பண்ணுவான். அந்த டைமில் வந்து அவனை எல்லாருமே அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் யாரும் அவனை காப்பாற்ற வர மாட்டாங்க. இவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது. ஸோ அந்த டைம் அவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே ஆகாயத்தில் அப்படியே பறந்து போயிட்டே இருப்பான். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட மெட்டஃபர் ஆஃப் வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு அப்படின்றத நமக்கு சொல்ல வருது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சீன் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வந்து படத்தில் கமிட்டான கட்டாயமும் அந்த டிராஃபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாட்டிக்கிட்டு வர முடியாததை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கனெக்டிவிட்டி வருது. அப்புறம் வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து இந்த மக்கள் மாதிரி இந்த ப்ரெஸ் மாதிரி அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பை வந்து க்ரியேட் பண்ணி அந்த படத்தை பற்றின ஒரு கேள்வியிடம் அதை எழுப்பி ஸோ ஒரு விதமான ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறது அந்த பார்க்குறவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு செயல். அடுத்தது அவன் வானத்தில் வந்து அவன் பறக்கணும் நினச்சி பறக்கிறதெல்லாம் அவனுடைய ஃப்ரீடம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாம் கடைசியில் வந்து அவனை திரும்ப வந்து அவனை இழுத்து பேக் டு ரியாலிட்டிக்கு அவனுடைய ப்ரொடியூசர் வந்து கொண்டு வருவார். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி அந்த ஃபஸ்ட்டு சீன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வருது. இதில் வந்து அவனுடைய செகண்ட் சீன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வருதுன்னா அவனுடைய அப்பா வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது வந்து ஒரு நார்மலாக சைல்டுஹுட் மெமரியாக வராமல் கொஞ்சம் அது லைட்டாக மாறி வந்திருக்கு, ஆல்ட்ராக இருந்திருக்கு. அதில் என்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து மண்ணுக்குள்ளே போகிறது தான். ஸோ அந்த மண்ணுக்குள்ளே வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் சில வார்த்தைகளை பேசி கடைசியாக நம்ம பையன் வந்து ஒழுங்காக இருக்கானான்றதை கேட்டுட்டு விசாரிச்சுட்டு கடைசியில் அவர் போகிறது ஒரு மண்ணு கூட போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது லிட்டரலி வந்து அவர் வந்து அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. அந்த டைமில் வந்து நடக்கக்கூடிய சில விஷயங்களை தான் இவர் இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளைமேக்ஸ். ஸோ கிளைமேக்ஸ் சீன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கன்னை வந்து அவன் எடுத்து சுட்டது வந்து டெலிபரேட்லி அந்த எஸ்கேப் தான். ஃபஸ்ட்டு சீன்லேயும் அதே தான், கிளைமேக்ஸ்லேயும் அதே தான். அவன் அந்த இடத்துல வந்து ஒரு எஸ்கேப் ஆகணும். அந்த ரியாலிட்டியில் அது நடக்காது. ரியாலிட்டியில் உங்களுக்கு என்ன, ஒரு கன் எடுத்து சுட்டால் செத்துருவான். பட் இங்கே வந்து அந்த கன்னுன்றது ஒரு எஸ்கேப் மெக்கானிசமாக அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சொல்லப்படுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கன் அது மூலமாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து வேறு ஒரு லைஃப்பை வாழ போகிறான். லைக் என்ன மாதிரினா அந்த இடத்துல அதே இடம் நமக்கு வந்து சர்க்கஸ் மாதிரி மாறுது. அங்கே வந்து நம்ம ஹேரம் ஃபேண்டஸியில் பார்த்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் வராங்க, வந்து ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த டைமில் ஒரு டேரக்டராக அவன் இல்லை, அது என்ன மாதிரி ஆளும் காட்டலை. பட் அவன் டேரக்டர் கிடையாது. அவன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவான்னா இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கிற மாதிரியும் லைஃப்பில் இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறிக்கோளாக இருக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நம்பிக்கையும் தைரியமும் முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன்ற ஒரு மைண்ட் செட்டுமே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் அந்த சர்க்கஸ் காட்சி வருது, அந்த கன் சூட்டவுடனே அது வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி வந்து சொல்ல வருது. சாப்டர் 5 கத்தோலிசிசம். ஸோ இது பேசிக்கலி வந்து ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். நம்ம சைல்டுஹுட்டில் பண்ணக்கூடிய சில அறியாத
அது இன்னோசன்ஸில் செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அது வந்து நம்மளுடைய அடல்ட்ஹுட்டில் தான் புரியவே வரும். ஸோ நம்ம அந்த டைமில் சில விஷயங்கள் நம்ம பாவம்னு கருதுவோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னு நினைப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம யாராவது ஒரு ரிலீஜியஸ் ஆள்கிட்ட போய் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு சீன் வந்து வரும். ஸோ அதனால நமக்கு இதுலேருந்து என்ன தெரிய வரும்னா, நம்ம கியூடோ அப்படின்றவர் வந்து ஒரு ரிலீஜியஸான ஆள் அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனலைசிஸ் ஆஃப் 8.5 மூவி. ஸோ இதில் உண்மையிலே ஒரு மாஸ்டர் பீஸ் மூவி தான். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதனா விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.